Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன்ல லாஸ்ட் டைம் நாம அப்ளை பண்ணும்போது within 4 ஸ்டெப்ஸ்ல நமக்கு 12000 பர்சனல் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. தென் இதை தவிர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பர்சனல் லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. சோ அதனால நீங்க தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான லோன் சம்பந்தமான டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்தாலும் சரி, நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸில் இன்னொரு டைம் அந்த டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் லோன் எடுக்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். சேம் டைம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ட்ரேடோஃபினா அப்ளிகேஷனை பொறுத்தவரை கிரெடிட் லைன் ஆப்ஷனில் வித்தின் 5 மினிட்ஸில் ஆதார் கார்டை மட்டுமே வச்சு 60000 ரூபாய் வரை எலிஜிபிள் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே உங்களுடைய பேன் டீடைல்ஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய லோன் டீடைல்ஸ், எலிஜிபிலிட்டி, தென் ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் அப்ளை பண்ணுங்க. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டின்னு வர உங்களுடைய ஏஜை பொறுத்தவரைக்கும் மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தால் உங்களுடைய மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் 12,000க்கு மேலே இருந்தாலே போதுமானது. ஒருவேளை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக, அதாவது பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் கண்டிப்பாக 15,000க்கு மேலே இருக்கணும். மற்றபடி ஸ்பெசிஃபிக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. பட் ரியல் டைமில் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்து உங்களுடைய ஒர்க் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலும் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் செல்ஃபி வெரிஃபிகேஷன் இது 3 மட்டுமே போதுமானது. இந்த ஒரு பர்டிகுலர் எலிஜிபிலிட்டியிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் 5,000லேருந்து அதிகபட்சமாக 60,000 வரைக்கும் கிரெடிட் லைன் ஆப்ஷனில் எலிஜிபிள் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 14 to 28% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸை தனித்தனியாக மென்ஷன் பண்ணாமல் ஒன்றா மெர்ஜ் பண்ணியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் 3 to 24 months அப்படிங்கிறது உங்களுக்கு இஎம்ஐ பர்சனல் லோன் கிடைச்சது அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து நீங்கள் பிஸ்னஸ் கேபிட்டல் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு அதிகபட்சமாக 1 lakh வரைக்கும் லோன் எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும்தான். பட் இருந்தாலும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ்க்கும் இவங்க வழங்கக்கூடிய ரியல் டைம் லோனுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு இந்த அப்ளிகேஷனில் லோன் அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கு. இதை தவிர்த்து ஒருவேளை இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்து பிஸ்னஸ் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் என்னென்ன ஷாப் வச்சுருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷனில் நாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு 12,000 எலிஜிபிள் வந்தது அப்படிங்கிறத ஆரம்பத்திலே பார்த்துருந்தோம். அந்த விதத்தில் ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது ரெண்டும் போக 10,913 ரூபாயை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் 18% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருந்தாலுமே, அதாவது 178 ரூபா மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ஒரு சில எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறதும் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ல இருக்குது. ஓகே கேஸ், இதை தவிர்த்து இந்த ட்ரேடோஃபினா அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2020 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 5 கோடி பேருக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 3,90,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.6 இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங்கில் இந்த அப்ளிகேஷன் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் நாம் கன்சிடர் பண்ணலாம். இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்றபடி அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் இது ரெண்டுமே வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.